தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டையில் பாத யாத்திரை மேற்கொண்டார். இதில் மாவட்ட, மாநில, ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் பேசிய பாஜக கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை, கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்தியா என்றால் ஊழல் நாடு என இருந்தது. காங்கிரஸ் கட்சி 12 லட்சம் கோடி ஊழல் செய்தது. காங்கிரஸ் கட்சியுடன் எல்லா கட்சியும் கூட்டு சேர்ந்து ஊழல் செய்தார்கள். ஊழலை ஒழிக்கக்கூடிய கட்சி வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கும் போதுதான் நரேந்திர மோடி பிரதமர் ஆனார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் இதுவரை எந்த ஊழலும் நடைபெறவில்லை. தற்போது எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியை உருவாக்கியது நிதிஷ்குமார். ஆனால் தற்போது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டார். அடுத்த பிரதமர் மோடிதான். தனி பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. காஷ்மீர் மீது தடை இருந்தது. பாஜக ஆட்சி அமைத்த பிறகு காஷ்மீர் மீது இருந்த ஆர்டிகிள் 370 நீக்கினோம். ராமருக்கு கோவில் கட்டியே தீர்வோம் என்று முடிவு எடுத்து செய்து காட்டியுள்ளோம். சென்ற ஆட்சியில் கண்ட இடங்களில் குண்டு வெடித்தது. ஆனால் தற்போது நாடு அமைதியாக உள்ளது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா பொருளாதாரத்தில் கடைசி இடத்தில் இருந்து தற்போது 5வது இடத்தில் உள்ளோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல். கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்துள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது குடும்ப அரசியல். எல்லாமும் குடும்ப அரசியல்தான் நடக்கிறது. எல்லா அமைச்சரின் வாரிசுகள் தான் தற்போது பொறுப்பு வகிக்கின்றனர். குடும்ப ஆட்சி எங்கேயும் கிடையாது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது 11 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் உள்ளது. கடந்த 8 மாதமாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி இதுவரை அமைச்சராக உள்ளார். பொன்முடியும் சிறையில் உள்ளார். இதேபோன்று தொடர்ந்தால் அனைத்து அமைச்சர்களும் இலாக்கா இல்லா அமைச்சர்களாக இருப்பார்கள். ஊழலற்ற ஆட்சி வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்கள் ஊருக்கு தனி சிறப்பு உண்டு. 2 மலைகளுக்கு நடுவில் உள்ளது. ஆட்சியாளர்களுக்கு உங்கள் ஊரின் மீது அக்கறை இல்லை. முதலமைச்சர் துபாய் சென்று முதலீட்டாளர்களுடன் பேச செல்வதாக சொன்னார். என் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டார்கள். உங்களுக்கு மானமே கிடையாது, அப்புறம் எதுக்கு நஷ்ட ஈடு என்றேன். தமிழ்நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் வந்தார்களா? இந்திய அளவில் உத்தரப்பிரதேச முதலீட்டாளர்களால் 33.5 லட்சம் கோடி வந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு எந்த முதலீடும் வரவில்லை. தற்போது பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு சென்றுள்ளது. லஞ்சம் கொடுக்காமல் முதலீடு செய்ய மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். ஏழை குழந்தைகளுக்கு உலக தரம் வாய்ந்த படிப்பு வேண்டுமென்றால் மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற பள்ளியில் சேர்த்து பயன்பெறுங்கள் என்றார். ஜோலார்பேட்டையில் வளர்ச்சியடைய வேண்டுமானால் சிப்காட் அமைந்திருக்க வேண்டும். பிரதமர் மோடி ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு 16 கோடி ஒதுக்கியுள்ளார். அந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை பகுதிகளில் பாரத பிரதமர் இலவச வீடு கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை இந்தியா காந்தி கண்ட கனவு. அதை காங்கிரஸ் கட்சி செய்ய முடியவில்லை. அதை பாஜக கட்சி செய்துள்ளது. அதேபோல் இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சாதியை எந்த ஆட்சியும் ஒழிக்கவில்லை. சாராயம் காய்ச்சுபவன் எல்லாம் அமைச்சர். உங்கள் ஒரு ஓட்டு எல்லாவற்றையும் மாற்றும் என்றார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஏ 1, 2 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார்கள். 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு எதையும் விட்டு வைக்கலைங்க. மேலே இருக்கக்கூடிய அலைக்காட்டு அளவரிசை காட்டிலிருந்து நிலக்கரியிலிருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல், காரணம் அது ஆட்சி இல்லைங்கன்னா ஒரு 10 கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 10 கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை. எங்கிட்ட 30 MP இருக்கிறாங்க, உங்ககிட்ட 20 MP இருக்கிறாங்க. அதிகமான MP எனக்கு இருக்கு, நான் ரயில்வே மந்திரி எடுத்துக்கிறேன். 2வது அதிகமான MP எனக்கு இருக்குது, நான் தகவல் தொழில்நுட்பத்துறை எடுத்துக்கிறேன். எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் இந்த துறை எடுத்துக்கிறேன். ஒரு கட்சியும் கூட இந்தியாவை கூறு போட்டு ஒரு இலாக்காவாக பிரித்து கொண்டு ஆட்சி நடத்தும். மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொம்மை பிரதமராக மட்டும் அமர்ந்திருந்தார்கள். பாவம், நல்ல மனிதர். ஆனால் காங்கிரசுக்கு தனி பெரும்பான்மை இல்ல. காங்கிரசுடைய ஆட்சி எல்லாம் இதை போன்ற கட்சிகளை நம்பி இருந்தது. அதனால் எல்லோரும் ஊழல் செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்த முறை நாம் வருவோமான்னு தெரியாது. இருக்கிற வரை மக்களுடைய பணத்தை சுரண்டி விட்டு செல்வோம் என்று இந்திய வரலாற்றிலே அதுவரை பார்க்காத ஒரு ஊழல் ஆட்சியை காங்கிரசுடைய 10 ஆண்டு காலம் 2004 14 வரைக்கும் பார்த்தலையா.